சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சுமார் 60 மணி நேரம் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. இந்த திடீர் சோதனையின் போது 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பது தெரிய வந்ததாக அமலாக்கத்துறை அப்போதே அறிவித்திருந்தது. இதனால் பதறிப்போன திமுக அரசாங்கம் இந்த திடீர் சோதனையை சட்ட விரோதம் என்று அறிவிக்க கோரியும் இந்த சோதனையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியது. ஆனால் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசின் தலையில் குட்டு வைத்து அனுப்பியிருக்கிறது உயர்நீதிமன்றம். ஆம், எங்கே அமலாக்கத்துறையின் ரெய்டால் தங்களின் வண்டவாளமெல்லாம் தண்டவாளமேறி விடுமோ என்று அஞ்சி நடுங்கிய திமுக அரசாங்கம் எப்படியாவது இதிலிருந்து தப்பித்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு இப்போது தப்பித்துக் கொள்ள முடியாதபடி சிக்கிக் கொண்டிருக்கிறது. டாஸ்மாகில் திமுக அரசாங்கம், அமைச்சர் ஆகியோர் செய்த இந்த குற்றத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நாட்டின் கோடிக்கணக்கான மக்களின் நிதி உரிமைக்கு எதிரானது இது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுக்கு தடை விதிக்க முடியாது என்று கராராக சொல்லிவிட்டார்கள். ஏற்கனவே சட்டமன்றம், மக்கள் மன்றம் என்று டாஸ்மாகில் செந்தில் பாலாஜி ஆண்டொன்றுக்கு 5400 கோடி ரூபாயை கொள்ளையடித்ததை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. தற்போது அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகளின் அடிப்படையில் சட்டப்படி மேல் நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிபதிகள் கூறிவிட்டபடியால் இன்னமும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இதேபோல சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து திமுக அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவை ரத்து செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். மேலும் அவர் மீதான சொத்து குவிப்பு வழக்கை 6 மாத காலங்களுக்குள் விசாரித்து முடிக்கவும் வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 தலைவலிகளோடு சேர்த்து பொன்முடி வழக்கிலும் அடுத்த இடியை இறக்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். பெண்களையும் இந்து சமயங்களையும் இழிவுபடுத்தி பேசிய பொன்முடி அமைச்சர் என்ற காரணத்தால் காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்காதது துரதிருஷ்டவசமானது என்று கடிந்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இப்படி ஒரே நாளில் அடிக்கு மேல் அடி அடித்து திமுகவின் தலைக்கு மேல் இடிமேல் இடியை இறக்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். திமுக அரசாங்கத்தில் அமைச்சராக பதவி வகிக்கும் ஒவ்வொருவரும் ஊழலில் ஊறி திளைத்து போயிருப்பதால் அடுத்து யார் அமைச்சர் பதவியை முதலில் இழக்கப் போகிறார் என்பதில் போட்டா போட்டியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக ஊழல், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனில் திளைத்து போயிருக்கும் திமுக அமைச்சர்களின் மீது எப்போது வேண்டுமானாலும் நடவடிக்கை பாயப் போகிறதா? தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் மட்டுமே இருக்கும் சூழலில் திமுக அமைச்சர்கள் பதவியை இழக்கப் போகிறார்களா? பதவி இழந்து மீண்டும் சிறைக்கு செல்ல போகிறாரா செந்தில் பாலாஜி? பதற்றத்தில் இருக்கிறதா திராவிட மாடல் அரசாங்கம்? இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.